டிசைனாக திட்டம் அறிவிக்கும் திமுக. ஏதாவது கொஞ்சமாவது பிரயோஜனம் இருக்கா? இவ்வளவு நாளாக சகட்டு மேனிக்கு கிண்டல் செய்தது திமுகவுக்கு லேசாக உரைச்சிருக்கு போல. புதுசா எந்த திட்டமும் போடுவதற்கு வக்கு கிடையாது, ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கொள்றீங்க என்று பல ஆண்டுகளாகவே மக்கள் திமுகவை கிண்டல் செஞ்சு வந்தாங்க. சரி, ரொம்ப கிண்டல் செய்யறாங்க, நாம புதுசா ஒரு திட்டம் போடுறோம் என்று நீங்கள் நலமா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அட என்னடா அப்படியாப்பட்ட திட்டம் என்று பார்த்தால், இதுவரை இவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் சரியா செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்று செக் செய்ய போறாங்களாம். அட பாவிகளா, இது என்னடா சுத்த பித்தலாட்டமால இருக்கு. இனிமே தான் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்றே செக் பண்ண போறீங்களா? திட்டங்கள் அறிவித்து அது ஒழுங்கா செயல்பாட்டில் இருக்கான்னு பார்க்கவே உங்களுக்கு 2.5 வருஷங்கள் தேவைப்படுது. திட்டங்கள் அறிவித்து அது ஒழுங்கா செயல்பாட்டில் இருக்கான்னு பார்க்கவே உங்களுக்கு 2.5 வருஷம் தேவைப்படுதுன்னா, நீங்க எப்பதாயா திட்டங்களை முழுசா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? எல்லா திட்டமும் சரியா செயல்படுத்தப்படுதா என்று சோதனை பார்க்க எல்லோரும் நலமா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கீங்க. நெக்ஸ்ட், அந்த எல்லோரும் நலமா திட்டம் சரியாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை சோதித்து பார்க்க இன்னொரு திட்டம் அறிவிக்கும் ஏதாவது சூப்பர் டூப்பர் ஐடியா இருக்கா? ஏன்னா இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதுக்கு மனதளவுல தயாராகிடுவோம். இந்த மாதிரி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மக்கள் எல்லாம் கோரிக்கையை எழுதி கொடுங்க, அதை ஒரு பெட்டியில போடுறேன், ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கோரிக்கையை எல்லாமே நிறைவேற்றுவதற்கு ஒரு தனி துறையையே உருவாக்குறேன் என்று சொன்னீங்க. ஏற்கனவே புகார் பெட்டி என்பது தமிழகத்தில் வழக்கமான ஒன்றுதான். ஏற்கனவே வழக்கத்தில் இருக்கும் ஒன்றை கவனிப்பதற்கு தனி துறையை உருவாக்குகின்றேன் என்று புரட்சி செய்தவர் தான் நமது முதலமைச்சர் ஐயா. இப்போது திட்டங்களை கண்காணிக்க புது திட்டத்தை உருவாக்கி இருக்காரு. எவன் அப்பம் வீட்டு காசு என்று உதயநிதி கேட்கலாம், நம்மை போன்ற அப்பாவி பொதுமக்கள் கேட்க முடியுமா? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தில்லு சார். இஷ்டத்துக்கு வாக்குறுதியா அடிச்சு விட்டுட்டு அதுல பாதியை நிறைவேற்ற மாதிரி பில்டப்லாம் வேற விட்டுட்டு அதையும் அறகுறையா நிறைவேற்றி வைத்து விட்டு தைரியமா மக்களை பார்த்து எல்லோரும் நலமா என்று கேட்கிறீங்களே, உங்க தைரியத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி.